எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுத்திருக்கு. இருந்தாலும் க்ளோசிங் மைனஸ் ஒரு 73 புள்ளிகள் சரிவடைஞ்சு 24,650 முடிவடைஞ்சிருக்கு. ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்தது நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எதை நோக்கி நகருது அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி நாளைக்கு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டியினுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்எஸ்டிஎல்னுடைய ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்டிங் ஆகுது. இது எல்லாமே மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை நாளைக்கு ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், சப்போர்ட்லாம் எங்கே ஆக்ட் ஆகும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனே ஒரு ஃப்ளாட் -2 பாயிண்டில் ஓப்பன் ஆகி செல்லிங் தான். ஃபஸ்ட்லேருந்தே நல்ல ஒரு செல்லிங்கு. 24,590 டே லோ. திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் 600 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப 670 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே திரும்ப அந்த 600 திரும்ப மார்க்கெட் 670 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்றைக்கி ஒரு சைடுவேஸில் எடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த ரேஞ்ச் 750க்கு மேலே தான் பையிங்கு, 600 கீழே நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். இந்த க்ளோசிங் இன்றைக்கான க்ளோசிங் 24,650. இந்த க்ளோசிங்லேருந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் மேலே இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான டே ஹை 24,750 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,880 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ கீழே வரும்போது சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான சப்போர்ட் 24,600 கீழே மார்க்கெட் போகலை. இது ஒரு சப்போர்ட் ஜோனு. அடுத்தது 24,500 ஒரு சப்போர்ட் ஜோனு. அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 24,460 ஒரு சப்போர்ட் ஜோனு. இது கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் லெவல்ஸ். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தாச்சு. நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் டைமே ஜூன் மந்த்லேயே ஆர்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட் குறைச்சிருக்காங்க. அதாவது இப்போ ரெப்போ ரேட்டினுடைய கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5.50 இருக்குது. இது ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா 0.50 கம்மி பண்ணி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு திரும்ப ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இன்கேஸ் ஏதாச்சும் ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நாளைக்கு எஃபெக்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25% டேரிஃப் டேக்ஸ் போட்டு நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டவுன் சைடு வரல, மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நாளைய மார்க்கெட் ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி ஒரு நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி மேலே அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல்ஸ் அதாவது நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,600 இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட். இன்றைக்கி இந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட்டை போக முடியல. இந்த ஒரு பாயிண்ட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மிட் பாயிண்ட்டு. இந்த 24,600க்கு மேலே மார்க்கெட் சஸ்டினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம லாங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி 24,600 கீழே உடைச்சிருச்சு மார்க்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புட்டு ஷார்ட் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்து 600 ஸ்டாப் லாஸ் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த 680 750 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 850 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கீழே 600 உடைச்சிது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,450 ஒரு லெவல். இந்த 600 உடைச்சிருச்சு மார்க்கெட் இந்த லெவல்ஸு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது.
அதேமாதிரி இந்த 600 கீழே விடாமல் மார்க்கெட் மேலே இருக்குங்கிற பட்சத்தில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 750 800 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. நாளைக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,600 இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம லாங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவல்ஸை உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ். எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசியை பொறுத்து நாளைக்கு மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் ஒரு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது பெட்டர். 10 o'clock மேலே நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறது இன்னும் பெட்டராகவே இருக்கும். இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.